ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 27/2/2023 மாசி மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. நாளைய தினம் அன்பு நண்பர்களே, முழுக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசினேயர்கள் துலாம் ராசினேயர்கள், குறிப்பாக சுவாதி நட்சத்திர நண்பர்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. நண்பர்களே, நாளைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 7:30 9 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 10:30 12 மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் நல்ல நேரம்னு சொல்லக்கூடிய சுப ஓரைகளாக அமையப்பெறுவது காலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 6:30 7:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 4:30 5:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்த நேரங்களில் நீங்கள் செய்ய நினைக்கின்ற சுப நிகழ்வுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். நண்பர்களே, நாளைய தினம் கரிநாள், கூடுமானம் வரையிலும் சுப விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்வதாயின் அவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. அதேபோல் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பைரவ வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். காரணம் அஷ்டமி திதிங்க. ஆக பைரவ வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேசராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கையில் நல்ல பணப்புழக்கத்தை வழங்குகின்ற அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குங்க. கடந்த ஒரு 2-3 நாட்களாக என்ன குழப்பம், என்ன சர்ச்சையெல்லாம் நிலவிக்கிட்டு இருந்ததோ அதெல்லாம் விலகும். குடும்பத்தில் ஒரு நல்ல மேலோங்கின சிந்தனை ஏற்படக்கூடிய நாள். கையில் 4 காசு வருமானம் பார்க்கக்கூடிய நாள். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் சின்ன சின்ன மனக்கலக்கங்களும் தயக்கங்களும் உண்டு. ஆனால் அதன் பிறகாக சிலரின் அறிவுரைக்கு பிறகாக நல்ல தெளிவான முடிவுக்கு வந்து விடுவீர்கள். கவலைப்பட வேண்டாம். சிறு சிறு இடமாற்றங்களோ பயணங்களோ ஏற்படுவதற்கான அமைப்புகளும் நாளைய தினம் உண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் எந்த இடமாற்றம் எந்த பயணங்கள் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் உணவு பிரியர்களாக மாறிவிடுவீர்கள். நன்றாக உணவு உண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் வெளியூர் பயணங்கள், வெளியிட பயணங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டுக்குள்ளவே இருக்கீங்க, ஒரு இடத்துல உட்காராமல் நடந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் நகர்விலேயே நீங்கள் இருக்கின்ற நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. குடும்பத்திற்காக சில சுப செலவுகளையும் சுப விரயங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் எந்த விதமான செலவுகள் வந்தாலும் அது உபயோகமானதா என்பதனை மட்டும் சிந்தித்து செலவு செய்யணுங்க. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் இரவு உறக்கம் மிக சிறப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய செலவு குடும்பத்திற்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக அது சுபவிரயம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகம், கடகராசி நேயர்களே, நல்ல லாபங்களையும் பொருளாதார ஏற்றங்களையும் வழங்குவது மாதிரியான லாபம் மிகுந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்றம் மிகுந்த நாள் நண்பர்களே. எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாளாக அமைவதனால் இந்த நாளில் ஒரு நல்ல தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முழுக்க கவனத்தை செலுத்துங்கள். வியாபாரம் பண்ணுறவங்களாம் நல்ல வியாபாரத்தில் கவனம் செலுத்தினா அழகாக லாபங்கள் அப்படி சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்துடலாம். வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? உடல்நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட அகலுகின்ற அற்புதமான நாளாகவும், கையில் 4 காசு புரளுகின்ற மிகவும் மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத கடகராசினியர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பிலும் நல்ல ஏற்றம் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களே,
சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உத்தியோக நிமித்தமாக சிறு சிறு இடமாற்றங்களோ சிறு சிறு பயணங்களோ மேற்கொள்வது மாதிரியான நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிஉன்னதமான நல்ல நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறு சிறு இடமாற்றங்கள் நடைபெறுவது மாதிரியான நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. எந்த இடமாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். தொலைதூர பிரயாணங்களால் நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கான ஏதுவான நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. ஆக கன்னிராசினியர்களுக்கு பொருளாதாரம் தொழில் வியாபாரம்னு அனைத்திலும் நல்ல ஏற்றம் உண்டு. தகப்பனார் வழியிலிருந்து சின்ன லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு அதிஉன்னதமான நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, துலாத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் கொஞ்சம் தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் பெரிய அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். பெரிய முதலீடுகள் போடக்கூடாது அப்படிங்கிறத துலாராசி நேயர்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் நாளைய தினம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான அமைப்புண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதாவது பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க, தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க, உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும், கவனமாக இருந்துங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையோ சிறப்புகளையோ வழங்குகின்ற நாள் இல்லை. ஆக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களே, திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுகின்ற நாள். பூர்வீகத்தை விட வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரமும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சின்ன சின்ன கடன் தொந்தரவுகளோ உடல் சார்ந்த சில தொந்தரவுகளோ ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று ஏற்படும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய நாள் எந்த விதத்திலும் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை. ஆக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் அமைப்புகளில் பெரிய முதலீடுகள் போடுறதையெல்லாம் கூடுமானம் வரையிலும் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மருத்துவரை நாட வேண்டும். சுய மருத்துவம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதனை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் உங்களுக்கு ஒரு நல்ல மன திருப்தியையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலில் உங்களை வைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வாழ்க்கை துணை உடனாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஏற்றத்தையும் மேன்மையையும் ஏற்படுத்துவது மாதிரியான நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் வியாபார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள். கையில் 4 காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான நாளாகவும் ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மையான சில சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறும். கடன் வாங்கி மட்டும் பெரிய பொருட்சேர்க்கையை செய்ய வேண்டாம். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செய்வது, பிடித்த நபர்களை சந்திப்பதுன்னு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்வது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும்
எந்த செலவுகள் செய்தாலும் அதனை மன திருப்தியாக செய்வீர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதேபோல் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியும், வயதான மீனராசி நேயர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வழியிலிருந்து சில நல்ல உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த நல்ல நாள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். சிலர் பார்த்துருப்பீங்க நண்பர்களே, இவங்களுக்கு சுய புக்தியும் இல்லை, சொந்த புக்தியும் இல்லை. அதாவது அவனாவும் முடிவெடுக்க மாட்டான், அடுத்தவன் சொன்னாலும் யோசித்து முடிவெடுக்க மாட்டான். அந்த மாதிரி சுய சிந்தனை குறைவாக இருப்பவர்கள், எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவெடுப்பதற்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனையை நாடுபவர்கள், இவங்களால் சுயமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஆட்கள், அதாவது ஆளுமை திறன் குறைபாடானவர்கள் அல்லது சுய சிந்தனை குறைபட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டே ரூல். இந்த குழப்பவாதிகள்னு பார்த்தோம்லையே, அதே போல் தான் கிட்டத்தட்ட. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதியும் ராசியும் பலவீனமாகணும். லக்னம் ராசி ரெண்டுமே பலவீனமாகணும். லக்னாதிபதி 6, 8, 12களில், குறிப்பாக 6லேயோ 8லேயோ மறைந்து லக்ன தொடர்பு பெறாமல் இருக்கணும். இல்லைனா லக்னாதிபதி பகை, நீசம், அஸ்தங்கம், கிரகணம் இந்த மாதிரியான ராகுவோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து பலவீனமாகுதல், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணுங்க. லக்னாதிபதி ஏதோ ஒரு லக்னம் நம்ம எடுத்துக்குவோம், அந்த லக்னத்தினுடைய நாயகன் 6, 8, 12 மறைச்சிருக்கலாம், அல்லது சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கலாம், ராகுவோடு சேர்ந்து கிரகணமாக இருக்கலாம். இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விதிங்க. இதுவும் பாதிக்கப்பட்டு ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சனி அல்லது கேதுவின் இணைவு, இந்த 2 பேரின் இணைவை பெறுகின்ற பொழுது, அல்லது சந்திரனே லக்னத்துக்கு 6, 8, 12 மறைகின்ற பொழுது சுயமாக இவங்களால் ஒரு முடிவெடுக்கவே முடியாதுங்க. எல்லாவற்றுக்கும் அடுத்தவர்களுடைய உதவியை, அண்ணே டீ குடிக்கலான்னு இருக்கேன், இந்த கடையில் குடிக்கலாமா அப்படின்னு அதை ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஏன்டா குடிக்க போகிறது 10 ரூபா டீ, எந்த கடையில் குடிச்சானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை டென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் அதாவது லக்னத்துக்கு லக்னாதிபதி மறைந்தோ அல்லது லக்னாதிபதி பலவீனமோ ஆயிருக்கணும். ராசி சனி அல்லது கேதுவின் இணைவை பெற்றிருக்க வேண்டும். இந்த அமைப்பு இருப்பவர்கள் சுயமாக முடிவே எடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இப்படி பலன்கள் பொருந்துதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டை போடுங்க. மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.